ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அடிக்கடி நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரியான ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் இருந்தது அப்படின்னா ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டுமே நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் பார்க்க போகிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். விலை அதிகம் என்பதால் அது நல்ல தரமான பொருள்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிர்ஃப் இஸ்லியே கி ஏ மஹங்கா ஹே இஸ்கா மத்லப் நஹி ஹே கி ஏ அச்சி குவாலிட்டி கி சீஸ் ஹே. ஸோ இது தமிழில் பார்த்திங்கன்னா விலை அதிகம் என்பதால் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அது நல்ல தரமான பொருள்னு அர்த்தம் இல்லை. ஸோ பொருள் என்று அர்த்தம் இல்லை. ஸோ விலை அதிகம் என்பதால் அப்படின்றத நம்ம லிட்டரலாக ஹிந்தியில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இருக்கிற பார்ட்டை என்று அர்த்தம் இல்லை, என்று வந்ததுனாலே என்றுக்கு அடுத்தது இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது என்று அப்படின்னா ஹிந்தியில் கீன்னு சொல்லுவோம். அது நல்ல தரமான பொருள் அப்படின்றத நம்ம அடுத்ததாக சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விலை அதிகம் என்பதால் மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிர்ஃப் இஸ்லியே கி, சிர்ஃப் இஸ்லியே கி என்பதால் மட்டும் அப்படின்னா சிர்ஃப் இஸ்லியே கி. விலை அதிகம் அப்படின்னா ஏ மஹங்கா ஹே, மஹங்கா அப்படின்னா விலை அதிகம். ஸோ சிர்ஃப் இஸ்லியே கி ஏ மஹங்கா ஹே அப்படின்னா விலை அதிகம் என்பதால் மட்டும். அது நல்ல தரமான பொருள்னு அர்த்தம் இல்லை. ஸோ அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கா மத்லப் நஹி ஹே, மத்லப் அப்படின்னா அர்த்தம் அப்படின்றது அர்த்தம், அர்த்தம் இல்லை. ஸோ இதனுடைய அர்த்தம் இல்லை. இஸ்கா மத்லப் நஹி ஹே என்று அப்படின்னா கி நல்ல தரமான பொருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ அச்சி குவாலிட்டிக்கு சீஸ் ஹே, அச்சி குவாலிட்டிக்கு சீஸ், சீஸ் அப்படின்னா பொருள் அப்படின்றது அர்த்தம். ஸோ சிர்ஃப் இஸ்லியே கி ஏ மஹங்கா ஹே இஸ்கா மத்லப் நஹி ஹே ஏ அச்சி குவாலிட்டிக்கு சீஸ் ஹே அப்படின்றத சொல்லணும். அடுத்தது பாருங்கள், அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்றதுனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. சிர்ஃப் இஸ்லியே கி உன்கே பாஸ், உன்கே பாஸ் அப்படின்னா அவங்கக்கிட்ட, பைசா ஹே அப்படின்னா பணம் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால மட்டும் சிர்ஃப் இஸ்லியே கி உன்கே பாஸ் பைசா ஹே. ஸோ அவர்கிட்ட அப்படின்னா உஸ்கே பாஸ், அவள்கிட்ட அப்படின்னா உஸ்கே பாஸ், இங்கே அவங்கக்கிட்ட, அதனால் உன்கே பாஸ் அப்படின்றது வரும். ஸோ சிர்ஃப் இஸ்லியே கி உன்கே பாஸ் பைசா ஹே, இஸ்கா மத்லப் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஏ நஹி ஹே அது அல்ல, வே குஷ் ஹே, வே குஷ் ஹே அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓ குஷ் ஹே அப்படின்னு வந்ததுன்னா அவர் சந்தோஷமாக இருக்கார். ஸோ இந்த சென்டென்ஸ்லேயே அவர்கிட்ட பணம் இருக்குன்றதுனால அவர் சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னு சொல்கிறதுக்கு சிர்ஃப் இஸ்லியே கி உஸ்கே பாஸ் பைசா ஹே இஸ்கா மத்லப் நஹி ஹே கி ஓ குஷ் ஹே அப்படின்றது வரும். ஸோ உன்கே பாஸ்க்கு பதிலாக உஸ்கே பாஸ் வரும், வேக்கு பதிலாக ஓ வரும், ஹேனுக்கு பதிலாக ஹே வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் தினமும் வாக்கிங் போகிறதுனால மட்டும் எடை குறையுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிர்ஃப் இஸ்லியே கி ஆப் ஹர் தின் டெஹல்னே ஜாத்தே ஹே. ஸோ நீங்கள் வாக்கிங் போகிறதுனால மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிர்ஃப் இஸ்லியே கி என்பதால் மட்டும், ஆப் நீங்கள், ஹர் தின் தினம்தோறும், டெஹல்னே ஜாத்தேஹேன் அப்படின்னா டெஹல்னா அப்படின்னா வாக்கிங் போகிறத குறிக்கிறது. ஸோ டெஹல்னே ஜாத்தேஹேன் அப்படின்னா வாக்கிங் போகிறீங்க என்பதால் மட்டும். இஸ்கா மத்லப் அதனுடைய அர்த்தம் ஏ நஹி ஹே இது அல்ல, என்று அர்த்தம் இல்லை. இஸ்கா மத்லப் ஏ நஹி ஹே கி என்று அர்த்தம் இல்லை அப்படின்னா. ஆப்கா வஜன் அப்படின்னா, வஜன் அப்படின்னா உடல் எடையை குறிக்கும். கம் ஹோ ஜாயேகா அப்படின்னா குறைந்து விடும் அப்படின்றது அர்த்தம். ஸோ குறையும் அப்படின்றது அர்த்தம். ஆப்கா வஜன் கம் ஹோ ஜாயேகா அப்படின்றது சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், அவள் ஒல்லியாக இருக்கிறதுனால அவள் பலவீனமானவன்னு அர்த்தம் இல்லை. சிர்ஃப் இஸ்லியே கி ஓ பத்தலி ஹே. ஸோ பத்தலி அப்படின்னா ஸ்லிம், லீனாக இருக்கிறது. ஸோ ஓ பத்தலி ஹே அவள் ஒல்லியாக இருக்கிறதுனால மட்டும். இஸ்கா மத்லப் அதனுடைய அர்த்தம் ஏ நஹி ஹே கி என்று. ஓ கமச்சூர் ஹே, கமச்சூர் அப்படின்னா வீக்காக இருக்கிறது. ஸோ அவள் வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஓ கமச்சூர் ஹே. அடுத்தது பாருங்கள், மழை பெய்யுது என்பதற்காக மட்டும் நம்ம வெளியே போக முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ மழை பெய்யறதுனால நம்ம வெளியே போகாமல் இருக்கணும், போக முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ சிர்ஃப் இஸ்லியே கி பாரிஷ் ஹோ ரஹி ஹே, பாரிஷ் ஹோ ரஹி ஹே. ஸோ மழை பெண்பால் அப்படின்றதுனால பாரிஷ் ஹோ ரஹி ஹே அப்படின்றது வருது. இஸ்கா மத்லப் ஏ நஹி ஹே இதனுடைய அர்த்தம் இது இல்லை,
கி அப்படின்னா என்று. ஹம் பாகர் நஹி ஜா சக்தே, நம்ம போக முடியாது. பாகர் அப்படின்னா வெளியில், ஹம் அப்படின்னா நாம், நஹி ஜா சக்தே நாம அப்படின்றதுனால ஜா சக்தே அப்படின்னு வருது. ஸோ அவர் அப்படின்னா வந்து ஓ பாகர் நஹி ஜா சக்தா அப்படின்னு வரும். அவள் அப்படின்னா நஹி ஜா சக்தி அப்படின்றது வரும். ஸோ சக்தா சக்தி சக்தியோட யூசேஜ் பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து புரியும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் என்னை விட பெரியவங்கன்றதுனால மட்டும் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ நான் என்ன செய்யணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. சிர்ஃப் இஸ்லியே கி ஆப் முஜ்சே படே ஹேன். ஸோ முஜ்சே அப்படின்னா என்னை விட, சே அப்படின்னா விட, முஜ்சே படே ஹேன் அப்படின்னா என்னை விட பெரியவங்கள் என்பதனால் மட்டும். இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே கி, அதனுடைய அர்த்தம் அது அல்ல. ஆப் முஜே பத்தா சக்தே ஹேன். ஆப் அப்படின்னா நீங்கள், எனக்கு அப்படின்னா முஜே பத்தா சக்தே ஹேன் சொல்ல முடியும். முஜே கியா கர்னா ஹே என்ன செய்யணும்னு. ஸோ இங்கே அகெயின் பாருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று, அதனால தான் வந்து முஜே பத்தா சக்தே ஹேன் கி என்று அப்படின்றதுக்கு தான் அங்கே திரும்ப அகெயின் கீ வருது. முஜே கியா கர்னா ஹே நான் என்ன செய்யணும், முஜே கியா கர்னா ஹே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் உன்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டான்றதுக்காக மட்டும் நீ அவங்ககிட்ட திரும்ப மோசமாக நடந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. சிர்ஃப் இஸ்லியே கி ஓ ஆப்கே சாத் புரா விவஹார் கர்தே ஹேன். ஸோ புரா அப்படின்னா வந்து மோசம் அப்படின்றது அர்த்தம். வியாவஹார் அப்படின்னா வந்து நடந்துக்கிறத வந்து குறிக்குது. ஸோ விவஹார் கர்தே ஹேன். இஸ்கா மத்தலப் அதனுடைய அர்த்தம் ஏ நஹி ஹே, கி அப்படின்னா என்று, ஆப் நீங்கள், உஸ்கே சாத் அவன்கிட்ட, ஆப்கே சாத் அப்படின்னா உங்ககிட்ட, உஸ்கே சாத் அப்படின்னா அவர்கிட்ட, உன்கே சாத் அப்படின்னா அவங்கக்கிட்ட ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும் போது வரும், ரெஸ்பெக்டோடு வரும்பொழுது வரும். உஸ்கே சாத்துன்றது அவர்கிட்ட, அவன்கிட்ட, அவள்கிட்ட மூணுத்துக்குமே அதை சொல்லலாம். புரா வியவஹார் கர்னா சாகியே நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ நஹி அப்படின்றது நம்ம முன்னாடி சொல்லிட்டதுனால நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால கர்னா சாஹியே அப்படின்றது வருது. நீங்கள் அதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ என்று அர்த்தம் இல்லை, அதாவது அந்த நெகட்டிவ் ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்துடுது பாருங்கள். இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே கி என்று, ஆப் உஸ்கே நீங்கள் கொடூரமாக நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்லேயே பாருங்கள், நீங்கள் அவரிடம் மோசமாக நடந்து கொள்ள வேண்டும், அதை தான் நம்ம இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறோம். ஸோ உஸ்கே சாத் புரா வியவஹார் கர்னா சாஹியே என்று அர்த்தம் இல்லை. இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே, ஸோ முன்னாடி வந்துடும். இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே கி அப்படின்னா என்று, ஆப் உஸ்கே சாத் புரா வியவஹார் கர்னா சாஹியே. அடுத்தது பாருங்கள், அவர் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுனால எல்லார்கிட்டேயும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. சிர்ஃப் இஸ்லியே கி ஓ ஆப்கோ சச் பத்தாதா ஹே. ஸோ சிர்ஃப் இஸ்லியே கி என்பதால் மட்டும், ஓ அப்படின்னா அவர், ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சச் பத்தாதா ஹே. ஸோ சச் பத்தாதா ஹே அப்படின்னா வந்து உண்மையை சொல்கிறார் அப்படின்றது அர்த்தம். இஸ்கா மத்தலப் அதனுடைய அர்த்தம் இது அல்ல, ஏ நஹி ஹே கி என்று, உசே ஹர் கிசி கி, ஹர் கிசி கி சாத் அப்படின்னா எல்லார்கிட்டையும், ஹர் கிசி கி சாத், கிசி கி சாத் அப்படின்னா வந்து ஹர் கிசிக்கி அப்படின்னா வந்து ஹர் கிஸ்கோ அப்படின்னா எல்லாரும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒவ்வொரு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வந்து வரும் ஹர் அப்படின்றது. ஸோ ஹர் கிஸ்கி சாத் சச் போல்னா ஹோகா, எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்க வேண்டும், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸில் சச் போல்னா ஹோகா அப்படின்றது உண்மையாக சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், நான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுகிறதுனால நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலான்னு அர்த்தம் இல்லை. சிர்ஃப் இஸ்லியே கி மே ஆப்சே குலாக்கர் பாத் கர் ரஹா ஹூம். குலாக்கர் அப்படின்னா வந்து வெளிப்படையாக அப்படின்றது அர்த்தம். ஸோ குலாக்கர் பாத் கர் ரஹா ஹூன், பாத் கர் ரஹா ஹூன் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். பாத் கர் ரஹா ஹூன். இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே கி என்று, ஆப் ஜோ சஹேன் கக் சக்தே ஹேன் என்ன வேண்டுமானாலும் அப்படின்னா வந்து ஜோ சாஹேன் கக் சக்தே ஹேன் சொல்லலாம், சொல்ல முடியும். கஹோ அப்படின்னா சொல்லு. ஸோ கக் சக்தே ஹேன் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ சிர்ஃப் இஸ்லியே கி மே ஆப்சே குலாக்கர் பாத் கர் ரஹா ஹூன், இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே கி ஆப் ஜோ சாஹேன் கக் சக்தே ஹேன். அடுத்தது பாருங்கள், அவர் புத்திசாலி என்பதனால மட்டும் அவர் நேர்மையானவர்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சிர்ஃப் இஸ்லியே கி ஓ புத்திமான் ஹே. ஸோ புத்திசாலி அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் வந்து புத்திமான். இஸ்கா மத்தலப் ஏ நஹி ஹே அதனுடைய அர்த்தம் இது இல்லை. ஓ ஈமந்தார் ஹே, ஈமந்தார் அப்படின்னா வந்து நேர்மையானவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே நம்ம வந்து புத்திமான்றது பார்க்குறோம், ஈமந்தார் அப்படின்றத பார்க்குறோம், புது வார்த்தை. ஸோ सिर्फ इसलिए कि वो बुद्धिमान है इसका मतलब ये नहीं है कि वो ईमानदारी है.
ஸோ பெண் பாலாக இருந்தால் வந்து ஈமந்தாரி அப்படின்றது வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த சென்டென்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.